தென் தமிழக கடலோர பகுதிகளில் அதனை ஒட்டியுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை நற்பகல் 3 மணி முதல் சேலம் 5 ரோடு, அஸ்தம்பட்டி, ஏற்காடு அடிவாரம், அயோத்தியாபட்டினம், மல்லூர் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் 5 மணி நேரத்தை கடந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. 1 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியுள்ளதால் 2 பிளாட்பார்ம்களிலும் அதிக அளவில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் சென்னை, மதுரை, கோவை, பெங்களூரு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பயணிகளும் அவதியடைந்துள்ளனர். தொடர்ந்து மழையின் காரணமாக அந்த புதிய பேருந்து நிலையமானது தற்பொழுது மின்வெட்டும் சூழ்ந்து இருளிலே 2 பேருந்து நிலையமும் இருள் மூழ்கியுள்ளது. தொடர்ந்து இந்த மழை நீரானது மேலும் தொடர்ந்து தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறதால் புதிய பேருந்து நிலையத்தில் மேலும் மழை நீரின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் கடை வைத்துள்ள நூற்றுக்கணக்கான வணிகர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பேக்கரி, டீ கடை, உணவகம் என அனைத்து நிறுவனங்களுக்கும் தற்பொழுது மழைநீர் புகுந்து விட்டது. இந்த மழைநீரை வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. இதே போலதான் தற்பொழுது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 5 மணி நேரம் கடந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் மாநகரத்தின் முக்கிய பகுதியான பழைய பேருந்து நிலையம், 5 ரோடு, மரவநேரி சாலை மற்றும் கிச்சிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சாலையில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து அவதியடைந்து வருகின்றனர். இடைவிடாமல் பெய்யும் மழையின் காரணமாக சேலம் மாநகர் தற்பொழுது குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவி வருகிறது. இருந்த போதிலும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தங்கள் பணி முடிந்து தங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல முடியாமல் அவதியடையும் நிலவி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.